ஸோ மல்டிபிள் இன்டகிரேஷன். ஸோ மல்டிபிள் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்டகிரேஷனோட பேசிக் ஐடியா தான் மல்டிபிள் இன்டகிரேஷன். உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ டபுள் இன்டகிரேஷன் அண்ட் ட்ரிபிள் இன்டகிரேஷன் உங்களுக்கு வந்துருக்குது. இப்போ டபுள் இன்டகிரேஷன் எப்படி நம்ம பண்ணுறது அண்ட் ட்ரிபிள் இன்டகிரேஷன் எப்படி நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ நார்மலாக ஒரு கொஸ்டின் டபுள் இன்டகிரல் என்ன நடக்கும், ட்ரிபிள் இன்டகிரல் என்ன நடக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்டகிரல் இப்போ வேவி ஐன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எவாலுவேட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எவாலுவேட்னு சொல்லி கொடுக்கும்போது ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1 இன்டகிரல் 1 to 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். ஓகேங்களா? இதை டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. டபுள் இன்டகிரலில் என்ன பண்ண வேண்டும் பார்த்துங்க. இங்கே வந்து ஒய் இருக்குது, இங்கே வந்து ஒய் தான் ஃபர்ஸ்ட் இன்டகிரல், கரெக்டுங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது யாரோடது? ஒய்யோட லிமிட். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துக்கிறானோ அதனோட வேல்யூஸ் என்னது, அந்த லிமிட் வந்து ஒய்யோடது. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் என்ன டவுட் இருக்குதா? இங்கே நான் இங்கே வந்து ஒய் இருக்குது, அப்போ இங்கே வர லிமிட் யாரோடது? ஒய்யோட லிமிட். அப்போ வெளியே இருக்கிறது செகண்ட் இன்டெக்ரல் பார்ட் வந்து எக்ஸ், அப்போ இந்த லிமிட் வந்து எக்ஸ் ஓடுது, அப்போ இந்த லிமிட் வந்து ஒய் ஓடுது. இப்போ y x அந்த சைடு இந்த சைடு இருந்தா அது அதே மாதிரி தானே சார்? ஆமாடா வேணும். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கான்ஸ்டன்டா இருந்தா டைரக்டா போட்டுக்கலாம், வேரியபிள் வரும்போது மட்டும் செக் பண்ணி போடணும். கான்ஸ்டன்டா இருக்கனால நீ மாத்தி போட்டாலும் தப்பு கிடையாது. இது இப்போதைக்கு நம்மளுக்கு y இருக்கனால இது நம்ம y-ஓட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் எது டவுட் இல்லை? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிட்டா இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்டா கண்ணு, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும் போது எக்ஸுங்கிறது என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் ஆகும். என்ன சொன்னேன்? அடுத்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும் போது எக்ஸுங்கிற டைம் என்னவா இருக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும் போது எக்ஸுங்கிற டைம் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் இன்டெகிரல் 2x இன்டு dxனா இந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவீங்க? தூக்கி வெளியே போட்டுருவீங்க, கரெக்டுங்களா? அப்போ 2 இன்டு இன்டெகிரல் x இன்டு dx, அப்போ என்ன கிடைக்கும்? 2x²/2ன்னு வரும். கரெக்டாக கண்ணு? இப்போ அதே ஐடியா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன ஐடியா சொன்னேன்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும் போது எக்ஸுங்கிற டைம் என்னது? கான்ஸ்டன்ட். அதனால தூக்கி எங்கே போடுறேன்? இந்த இடத்துல போடுறேன். சரிடா? இப்போ இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் இன்ட்டு இன்டெகிரல் 1 to 2 ரிமைனிங் இருக்கிறது எழுதிக்கங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் வெளியே இன்ட்டு டிஎக்ஸ். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறேன். அப்போ என்னாச்சு? இன்டெகிரல் 0 to 1 எக்ஸு, இந்த இன்டெகிரல் என்ன பண்ண போகிறேன்? ஸ்பில்ட் அப் பண்ண போகிறேன். இந்த இன்டெகிரல் என்ன பண்ண போகிறேன்? ஸ்பில்ட் அப் பண்ண போகிறேன். அப்போ 1 to 2 எக்ஸ் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் இன்டெகிரல் 1 to 2 y இன்ட்டு டிஎக்ஸ், வெளியே வந்து டிஒய் தானே இது, டிஒய் வெளியே வந்து டிஎக்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா இல்லை எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? புரியுது சார். ரெண்டு டேர்மா பிரிச்சு எழுதுறோம். ஆமாம், நம்ம இந்த இன்டெகிரேஷன் பார்த்து இந்த இன்டெகிரேஷன் பார்த்து ரெண்டாக ஸ்பில்ட் அப் பண்ணிட்டேன். கரெக்டாக கண்ணு? இப்போ ஆல்ரெடி நம்ம உனக்கு சொன்னது தான். இங்கே பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இந்த எக்ஸ் இருக்குது, எக்ஸுங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். தூக்கி வெளியே போட்டு அப்போ இன்டெகிரல் 0 to 1 எக்ஸு, எக்ஸ் வெளியே இருக்கும், இன்டெகிரல் டிஒய் என்னது? 1 to 2 ப்ளஸ் இங்கே ஒய் தான் இருக்குது, அந்த ஒய்யை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேரியபிள் தான். நம்ம ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா கண்ணு? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? சரி, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன ஃபார்முலா இருக்குது? ரெண்டு ஃபார்முலா அங்கே இருக்குது. என்னது? ஒன்று இன்டெகிரல் டிஒய் ஃபார்முலா. இன்டெகிரல் டிஒய் என்னது? இன்டெகிரல் டிஎக்ஸ். இன்டெகிரல் டிஎக்ஸ் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும், இங்கே ஒய் கிடைக்கும். அடுத்த ஃபார்முலா இன்டெகிரல் ஒய் இன்டி டிஒய் ஃபார்முலா, அதாவது ஒய் பவர் 1 ஃபார்முலா. ஒய் பவர் 1 என்னது? ஒய் பவர் n ஃபார்முலா. அப்போ என்ன கிடைக்கும்? n + 1. ரெண்டுக்கு ப்ளஸ் சி வரும். நம்ம வந்து இங்கே டெஃபினட் இன்டெகிரல் ப்ளஸ் சி போட்டலாமா? அப்போ இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் இன்ட்டு, ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இது சொல்லியாச்சு, ஒய்ன்னு சொல்லியாச்சு. இந்த இன்டெகிரல் வேல்யூ என்னது? ஒய். லிமிட் என்ன? 1 to 2 ப்ளஸ் இங்கே என்ன நடக்கும்? ஒய் பவர் 1க்கு y²/2 போட்டோம். இதுக்கு லிமிட் என்னது? 1 to 2 இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாக தம்பி? எனர்ஜி டவுட் இருக்குதாப்பா? இல்லை சார். அப்போ சொல்கிறேங்கண்ணே, இன்டெகிரல் 0 to 1 எக்ஸு, லிமிட் சொல்லுங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 2 - 1, கரெக்டுங்களா? ப்ளஸ் 1/2 கான்ஸ்டன்ட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்படி என்ன கிடைக்கும்?
2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா தம்பி? ஹலோ, டவுட் இருக்குதுங்களா கேட்டேன்ப்பா. இல்ல சார். அப்போ என்னாச்சு 1/2 2 ஸ்கொயர் வந்து என்னது 4 4 மைனஸ் 1 வந்து 3 அப்போ இருக்கிறது இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 1 x x plus 3/2 into dx. கரெக்டா கண்ணு? அவ்வளவுதான் சார் சொல்யூஷன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் முடிச்சுக்கிறோம். இப்போதைக்கு ரெண்டாவது இன்டெகிரல் போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னது? ரெண்டாவது இன்டெகிரல் போகிறோம். இது வரைக்கும் போட்டது வந்து ஃபர்ஸ்ட் இன்டெகிரல், இப்போ போகிறது ரெண்டாவது இன்டெகிரல். இந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. x square plus 3x by 2. x square plus 3x by 2 into dx. கரெக்டாமா? அப்போ இன்டெகிரல் கண்டுபிடிங்க. என்ன ஆகும்? x ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ண என்னது? x கியூபா? x cube by 3 plus 3 x x square by 4. 2 into 2. 4 சொல்லிட்டு ஆல்ரெடி வெரி குட். அது 0 to 1. அப்போ சொல்லுங்க என்ன ஆகும்? 1 கியூப் என்ன? 3 1/3 plus 3 1 ஸ்கொயர் வந்து 1 into 2/2 வந்து 4. அப்போ என்ன கிடைக்குது? 1/3 plus 3/4. கரெக்டாமா? அப்போ எல்சிஎம் என்ன? 12. 12 கிடைக்கும் 4 plus 9. அப்போ என்ன கிடைக்கும்? 13/12. 13/12. இதுதான் ஒரு பேசிக் கொஸ்டினோட டபுள் இன்டெகிரலோட ஐடியா. 2 மார்க்ஸ் தான். ஆமா. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், உன்னால சால்வ் பண்ண முடியுமா கண்ணு? இதே மாதிரி தானே? இதே தான், இதே ஐடியா தான், வேற எதுவுமே கிடையாது. I equal to integral 0 to 1 integral 0 to 1 x squared plus y squared into dx dy. அப்படியே பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் சொல்கிறாங்கன்னு என்ன நடக்குன்னு. ஃபர்ஸ்ட் எடுத்து டிஎக்ஸ் வந்துருக்குது. டிஎக்ஸ் வரும்போது யார் கான்ஸ்டன்ட், அப்புறம் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவ, அதோட டிஸ்கஷன் சொல்றியா? ஃபர்ஸ்ட் இது வந்து dx வருது சார். ஆமாப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து எக்ஸோட லிமிட் கரெக்டுங்களா? ஆமாம் சார். அதுக்கு இது மாற்றி போட்டுறாதீங்க. அதனால் ஃபஸ்ட்டு சேம்படுக்கு நீங்கள் எழுதும் போது எழுதுங்க, இங்கே எக்ஸ் ஈக்குவல்ட்டு இது வந்து ஒய் ஈக்குவல்ட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஈஸி. ஏன்னா கொஞ்சம் டவுட் மாதிரி போடுவீங்க ஸ்டார்டிங் மட்டும். அது ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்போ தேவைப்படாது. அப்போ என்னது இன்டெக்ரல் ஒய் ஈக்குவல் 0 to 1 இது ஸ்பிளிட் அப் பண்ண போகிறீங்க. ஏன்னா இங்கே எதுவுமே மல்டிபிகேஷன் இல்லை, அடிஷன் இருக்கிறனால ஸ்பிளிட் அப் டேரெக்டாக ஸ்பிளிட் அப் கரெக்டுங்களா? ஆமாம் சார். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் 0 to 1 dx இன்ட்டு டிஒய். இந்த ஸ்டெப்பில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். நீங்களே போட்டுருவீங்களா நான் போட வேணுமா? போட்டுருங்க சார். நான் போட்டு தான் இருக்கு சார். நான் போட்டு இருக்கிறியா? வெரி குட், வெரி குட். சார் இந்த y ஸ்கொயர் வந்து y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கி சொல்லிட்டு இருந்தேன். y வித் ரெஸ்பெக்ட் எக்ஸும் போது y வந்து கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கி போட்டுருங்க சரிங்களா? ஓகே சார். அப்போ x மட்டும் இன்டிகிரேட் பண்ண போகுது. ஆமாம். நானே எழுதிட்டு இருக்கிறேன், டவுட் இருந்தால் அப்படியே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அப்ளை பண்ண என்ன மறுபடியும் ஸ்பிளிட் அப் இன்டெக்ரல் 0 to 1 1/3 கான்ஸ்டன்ட் dy ப்ளஸ் இன்டெக்ரல் y ஸ்கொயர்டு இன்ட்டு dy. அப்போ 1/3 y 0 to 1 ப்ளஸ் y கியூப் பை 3 இது 0 to 1 லிமிட்டு, இது 0 to 1ங்கிற லிமிட். அப்போ என்னாச்சு 1/3 1 மைனஸ் 0 ப்ளஸ் 1/3 இங்கே என்ன கிடைக்கும் 1 கியூப் மைனஸ் 0 கியூப். அப்போ ரெண்டுமே 1/3 ப்ளஸ் 1/3. அப்போ என்ன கிடைக்குது 1/3 ப்ளஸ் 1/3 ஈக்குவல் 1/3 1/3 தானே ரெண்டு காமனாக
எனர்ஜி டவுட் இருக்குது கண்ணு? இல்ல சார். அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் வர்றால கான்ஸ்டன்ட் டைம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை அக்யூரேட்டாக போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அதாவது இதனுடைய லிமிட் வந்து வேரியபிள் இல்லாத கான்ஸ்டன்டாக இருந்தால். இப்போ நான் போடக்கூடிய ப்ராப்ளம் அடுத்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இங்கே இதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நம்ம வர டபுள் ட்ரிபிள் இன்டெகிரல் நம்ம பார்க்கணும். இந்த பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் ஐடியா புரிஞ்சுக்கிச்சுன்னா மற்றபடி எல்லாமே சரிங்களா? இப்போ என்ன ஆச்சு பாருங்க. evaluate suppose I equal to integral 0 to 5 integral 0 to x squared x into x squared plus y squared into dx into dy. கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டாப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோ. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் ட்ரிபிள் இன்டெகிரலோட பாயிண்டே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ ஆமா, இதை புரிஞ்சுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது இனிமேல் போக புரியும். இந்த இன்டெகிரேஷன் புரியும். இப்போ இங்க பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் dx இருக்குது. அப்ப இங்க dx இருக்குதுன்னா இங்க வந்து நம்மளுக்கு yங்கிற வேரியபிள் தான் இருக்கணும், தவிர xங்கிற வேரியபிள் இருக்கக்கூடாது. நான் என்ன பாயிண்ட் சொல்ல புரியுதா? வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ங்கிற போது இங்க எய்தர் கான்ஸ்டன்ட் டைமா இருக்கணும் ஆர் yங்கிற வேரியபிளா இருக்கணும். ஓகே சார். அப்ப மேபி இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சப்போஸ் இங்க yங்கிற வேரியபிள் வந்ததுன்னா இங்க என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட் டைமா இருக்கணும் ஆர் எக்ஸ்ங்கிற டைமா இருக்கணும். என்ன தெரிஞ்சது புரியுதா? புரியுதுன்னா இங்க dy dxன்னு வந்ததுன்னா வெளியே இருக்கிறத விட கான்ஸ்டன்ட் டைம் வரதுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் உள்ளுக்குள்ள வரும்போது இங்க என்னது? y இருக்குது இல்ல? y இருக்குன்னா கண்டிப்பா இங்க ஃபங்க்ஷன் ஆஃப், சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x, இங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் x இருக்கு. சரிங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க x இல்லைன்னா y இருக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வேரியபிள் இங்க இருக்கணும். சரிங்களா? அது ஆப்போசிட் வேரியபிள் இங்க இருக்கணும். இல்லைன்னா கான்ஸ்டன்ட் டைம் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் வேரியபிள் வருதுன்னா இந்த இடத்துல yன்னு இருக்குதுன்னா இங்க xங்கிற வேரியபிள் தான் இருக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. ஓகே சார். கேட்ச் பண்ணிட்டியா? இப்போ என்ன பண்ணணும் புரிஞ்சுதா? அப்ப என்ன பண்ண வேணும்னா ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ண வேணும். இதுக்கு என்ன பண்ண போறீங்க? ரெண்டு dx இடத்துல dy எடுக்கணும். ஆமா, புரியுதுங்களா? ஏன் மாத்திரம் புரியுதுங்களா? புரியுது சார். அப்ப 0 to இங்க x ஸ்கொயர் தான் இருக்கும். லிமிட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. நல்லா பாருங்க, லிமிட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. இங்க இருக்கிற வித் ரெஸ்பெக்ட்ங்கிற இடத்துல dx dy மாத்தி தான் பண்ணணும். அப்படியே இது பண்ணிடுறாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்தரா வர கான்செப்ட் எல்லாமே இன்டெகிரேஷன் உங்களுக்கு புரியும். நீ சொன்னீங்க வெர்டிகல் ஸ்ட்ரிப்ங்கிறாரு, ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்ங்கிறாரு, ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்படி இங்க வித் ரெஸ்பெக்ட் டு yன்னு வருதுன்னா இதுக்கு பேரு வெர்டிகல் ஸ்ட்ரிப். ஓகே சார். வெர்டிகல் ஸ்ட்ரிப். y இப்போ dxனா dx வந்து இங்க வேரியபிள் பார்க்கணும். வேரியபிள் இங்க yன்னு வந்ததுன்னா கரெக்ட்டா? இங்க இருக்கிற வேரியபிள் இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கிற வேரியபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சப்போஸ் இங்க y ஸ்கொயர்டு இங்க வந்து dxன்னு வந்ததுன்னா அதுக்கு பேரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். அது நம்ம இன்னும் போறோம். நான் மேபி இன்னைக்கு எடுக்க டைம் இருக்காது, ஏன்னா ஒன்னொரு தானே ஃபர்தரா போக நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுட்டா மேக்ஸிமம் முடிஞ்சது சொன்னதுக்கு தான். இப்போ நீ இதை புரிஞ்சுட்டா வெர்டிகல் ஸ்டெப் ஹரிசாண்டல் ஸ்டெப் தூக்கி போட்டுரும், ஒண்ணுமே இருக்காது. சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ அடுத்த ஸ்டெப் போடலாம். அடுத்த ஸ்டெப் நார்மல் தான். இப்போ பாருங்க, இன்டெகிரல் 0 to 5 வித் ரெஸ்பெக்ட் x வித் ரெஸ்பெக்ட் y பண்றீங்க. வித் ரெஸ்பெக்ட் y பண்ணும்போது xங்கிற என்ன கான்ஸ்டன்ட் டைம் தூக்கி வெளியே போட்டுருவீங்க. அப்ப என்ன வெளியே போட்டு x into integral 0 to x squared plus y squared plus y squared into dy outside the dx. கரெக்ட்டா கண்ணு? ஆமா சார். சூப்பர், வெரி குட். அடுத்து ஒரு என்ன வருது சொல்றா கண்ணு? that is equal to integral 0 to 5 x into இது இன்டெகிரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணனும். பண்ணிடலாமா? அத ரெண்டுத்தையும் உள்ள இன்டகிரேட் பண்ணனும் சார். பட் வித் ரெஸ்பெக்ட் டு y, வித் ரெஸ்பெக்ட் டு yங்கிறது x ஸ்கொயர் என்னது? கான்ஸ்டன்ட். அது x ஸ்கொயர் வெளிய போட்டுட்டு அப்புறம் dy y cube by 3 தானே சார்? இல்ல அவசரப்படாத, நம்ம பொறுமையா போடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா போடுறேன், அப்புறம் போடுங்க. ஓகே சார். கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிக்கங்க, அப்புறமேட்டு வந்து நீங்க கொஞ்சம் வேகமா பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ப என்ன இப்போ நீங்க சொன்னீங்க இப்போதான் இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்றீங்க. இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இன்டெகிரல் 0 to 5 x y cube எடுக்குது. இங்க வந்து y, இது வந்து dy தானே? dy னா y 0 to x ஸ்கொயர் வரும். பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து y cube. அப்போ y cube by 3 இங்க வந்து என்ன கிடைக்கும்? 0 to x ஸ்கொயர் வெளியே வந்து dx. கரெக்ட்டா கண்ணு?
அப்போ சொல்கிறேம்மா என்னாச்சு இன்டெகிரல் 0 to பை எக்ஸ் இன்ட்டு சொல்லுங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்கே என்ன நடக்கும் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஜீரோ என்ன எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர்ட் எழுதலாம் ப்ளஸ் 1/3 இங்கே என்ன நடக்குங்கன்னு 1/3 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் கியூப் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் கியூப் இது வரைக்கும் என்னாச்சு டவுட் இருக்குதுங்களா இல்ல சார். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண மாட்டோம்னு இன்ட்டு டிஎக்ஸ் கரெக்டுங்களா சொல்லுமா இது என்னச்சு இன்டெகிரல் 0 to பை எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 2 into 3 2 into 3 6 தானே 6 சார். ஓகே x power 6 into t சார் ஒரு நிமிஷம் சார். எனக்கு என்ன லேட் ஆகுமா சார் லேட் ஆக மாட்டாங்கண்ணே இல்ல சார், அம்மா அது துணியை மேல எடுத்து வைக்க சொன்னாங்க, அதான் சார். ஓ அப்படியா எடுத்துட்டீங்களா வச்சுட்டேன் சார். சொல்லுங்க சார். போடலாமா ஓகே இப்போ என்னன்னா எக்ஸை வந்து இன்சைட் ப்ராக்கெட் பண்ணிட்டு அப்போ என்னாச்சு எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 1/3 இந்த எக்ஸ் என்ன ஆகும் இங்கேயும் மல்டிப்ளை ஆகும் கரெக்டுங்களா இந்த எக்ஸ் இங்கேயும் மல்டிப்ளை ஆகும் எக்ஸ் பவர் 7 இன்ட்டு டிஎக்ஸ் கரெக்டாப்பா 1/3 விட எக்ஸ் 1/3ங்கிறது இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இது ஃபுல்லாவே மல்டிப்ளிகேஷன் இருக்குது பாரு ஓகே சார். அடிஷனல் தான் தனியா போடலாம் அடிஷனல் தான் தனியா மல்டிப்ளை இது மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது சரிங்களா ஓகே சார். வாய்ஸ் மிச்சம் கொஞ்சம் லோவா இருக்குதுப்பா கொஞ்சம் பாத்துக்கோங்க இப்போ கேக்குதா சார் இப்போ கேக்குது ரகன் அப்ப இன்டெகிரல் 0 to பை x power 5 into dx plus 1/3 is constant integral 0 to pi x power 7 into dx கரெக்டா ரகன் இப்போ சொல்றேன் என்ன ஆகுது சொல்லுங்க இன்டகிரேஷன் ஃபார்முலா தானே x power 5 னா x power 6/6 0 to pi 1/3 into x to the power 8/8 0 to pi கரெக்டா கண்ணு கரெக்ட் சார். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அவ்வளவுதான் அப்ளை பண்ணுங்க 1/6 pi power 6 minus 0 pi power 6 plus 1/3 1/3 into 2 வந்து into 8 into 8 pi power 8 minus 0 pi power 8 கரெக்டா கண்ணு மேபி கால்குலேட்டருக்கு டைரக்டா போடுங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா pi power 6 வந்து காமன் எல்லாத்துக்குமே அப்போ இங்க வந்து 1/6 வரும் பிளஸ் இது 1/24 into pi squared வரும் pi squared ஓட வேல்யூ என்னது 25 pi squared வேல்யூ வந்து 25 கால்குலேட்டருக்கு தான்மா கால்குலேட்டர் எல்சிஎம் எடுத்து போட்டு பார்க்கலாம் 24 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் 4 plus 25 கிடைக்கும் 4 plus 25 எவ்வளவு 29 29/24 5 power 6 into 29 divided by 24 5 power 6 வேல்யூ போட்டா போலாம் என்ன இதோட ஸ்டாப் பண்ணாலும் போடலாம் நம்ம பிக்கஸ்ட் வேல்யூ வச்சுக்கணும் சரிங்களா ஓகே சார். இது வரைக்கும் கிளியரா எனர்ஜி டவுட் இருக்குங்களா இல்ல சார் கரெக்ட் கிளியரா இருக்கு. மெயின் பாயிண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன சொன்னேன் இதுல எல்லாம் நார்மல் இன்டகிரேஷன் மெயின் பாயிண்ட் இங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே மெயின் பாயிண்ட் முடிஞ்சிச்சு சரிங்களா இன்னொரு சொல்லிடுறேன் பாத்துங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு இருக்குதுன்னா வேரியபிள் இங்க என்னதான் இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறதா இருக்கணும் ஒய் ஸ்கொயர் இருக்கக்கூடாது எனக்கு கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுத்துட்டாங்க ஏன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருச்சு அதனால தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம் இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு போட்டுருக்கோம் சரிங்களா இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல என்ன டவுட் இருக்குதா தம்பி இல்ல சார் இல்ல இது ரிகார்டிங் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் இது பேசிக் ஐடியா மேக்ஸிமம் டபுள் இன்டர்வலோட பேசிக் ஐடியா முடிஞ்சது இதோட இதுல 2 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் தான் அப்போ எவாலுவேட் இன்டெகிரல் 0 to a இன்டெகிரல் 0 to
root of a squared minus x squared dx dy dx dy சேம் ஐடியா. சொல்லுங்க ம். என்ன ப்ராசஸ்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்குது, லிமிட் என்ன அதை இருக்குது? இன்டர்சேஞ்ச் பண்றது. வெரி இம்பார்ட்டன்ட், சூப்பராக புரிஞ்சுட்டீங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணணும், தட்ஸ் ஆல், வெரி குட். அப்போ இன்டெகிரல் 0 to a integral 0 to root of a squared minus x squared dy dx. dx. எதுவுமே இல்லை, டைரக்டாக இன்டெகிரல் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? எந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் எதுவுமே இல்லை, டைரக்டாக இன்டெகிரல் பண்ணிக்கலாம். ம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y தானே, வித் ரெஸ்பெக்ட் டு ஆமா y, வித் ரெஸ்பெக்ட் டு yனா dy, dy பண்ணா y, கரெக்டுங்களா? dy பண்ணா y, y. 0 to root of a squared minus x squared into dx. கரெக்டாக கண்ணு? ம். upper limit minus lower limit, அப்போ integral 0 to a, upper limit என்னது? root of a squared minus x squared, 0 மட்டும் 0 தான், அப்போ integral dx. கரெக்டாமா? கரெக்ட் சார். இதுக்கு ஃபார்முலா நான் இருக்குதா? integral இதுக்கு அதான் பாருது. 9 ஃபார்முலா படிக்க சொல்லிட்டே இருக்கணும். நான் இருக்குதா 9 ஃபார்முலா? அதுதான் சார், அந்த இதுதான் எனக்கு பேசிக் ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கு சார். இந்த மாதிரி அந்த ரூட்டோட வர்றதுலாம் அந்த 9 ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எப்பயுமே படிச்சிடணும். 9 ஃபார்முலா நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம், அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்த 9 ஃபார்முலா எப்படி இருந்தாலும் கண்ணை மூடி தூக்கத்தில் கேட்டால் சொல்லணும், அப்போ தான் வந்து ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். ஓகே சார். இதுதான் உங்களுக்கு இது ப்ளஸ் சி வரும், இங்கே டெபினேட் இருக்கிறதுனால தேவையில்லை. சரிங்களா? அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. கரெக்டுங்களா? லிமிட் வந்து 0 to a, லிமிட் வந்து 0 to a. சரியாப்பா? அப்ப a அப்ளை பண்ணுங்க. a இங்க வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? x ஸ்கொயர் இருக்கிறதுல a ஸ்கொயர் வரும். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என்ன ஆகும்? 0 ஆயிரும். அப்ப இந்த ஓவரால் டேர்ம் 0 ஆயிரும். ஓகேங்களா? 0. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. லோயர் லிமிட் வந்து இங்க x இருக்குது. அப்ப x இருக்கிறதுனால என்ன ஆகும்? அது 0 ஆயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவரால் என்ன ஆயிடுச்சு? அப்பர் லிமிட் கேஸ், லோயர் லிமிட் கேஸ் ஓவரால் 0 ஆயிடுச்சு. கரெக்டாப்பா? இங்க என்னது? செகண்ட் கேஸ் a ஸ்கொயர் பை 2. என்ன நடக்கும்? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா sin இன்வர்ஸ் ஆஃப் 1, a பை a வந்து 1, அப்ப sin இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணா sin இன்வர்ஸ் ஆஃப் 0, sin இன்வர்ஸ் ஆஃப் 0. கரெக்ட்டா? கரெக்ட் சார். அப்ப a ஸ்கொயர் பை 2 sin இன்வர்ஸ் ஆஃப் 1 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? sin இன்வர்ஸ் ஆஃப் 1 சார். sin இன்வர்ஸ் ஆஃப் 1 ஓட வேல்யூ என்ன? sin வந்து எப்ப வந்து 1 கிடைக்கும்? வேல்யூ திரும்ப 0 டிகிரி 90 டிகிரி சார். சூப்பரா, அவ்வளவுதான். அது தெரிஞ்சா போதும். அப்ப பை பை 2. கரெக்ட்டுங்களா? sin இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0, அது தூக்கி வெளியே போட்டுருங்க. அப்ப என்னாச்சு? பை a ஸ்கொயர் பை 4. இதுதான் வந்து அந்த கிவன் இன்டெக்ரலோட ஃபார்மேட்டோட பேர். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதுப்பா? இதுல டவுட் இல்ல சார். கிராஃப் மட்டும் சொல்லி தரீங்களா சார்? அதான் எனக்கு டவுட். இல்ல, ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டே தான் கிராஃபுக்கே போக முடியும். அவசரப்பட்டு கிராஃபுக்கு போறதுனா போய்க்கலாம். நீ ஸ்டார்டிங் இது